இப்போங்க நம்ம மரம் வைக்கிறோங்க. ஒரு மரம் வைக்கிறோம். ஒரு மரம் வச்சு ஒரு மரத்தினுடைய கிளை வைக்கிறோங்க. அந்த மரத்தினுடைய கிளை வச்ச உடனே நமக்கு உடனே பழம் காய்ச்சிருதுங்களா? காய் காய்ச்சிருதா? கனி காய்ச்சிருதா? இல்லையல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஆண்டுகள் ஆகணுங்க. 5, 6 ஆண்டுகள் ஆகி அதுக்கு தண்ணி ஊற்றி களை வெட்டி எல்லாம் பண்டி பிடிச்சி பராமரித்து என்ன நீங்கள் உழைச்சிட்டே இருக்கிறீங்க. 5, 6 வருஷம் சலிக்காமல் உழைச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பூத்து குலுங்குங்க. பூத்து குலுங்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த மரத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது. மரம் வச்சு செடியாகி இன்னைக்கு பூச்சி குலுங்குது பாருங்க. நான் வச்ச மரங்க, நான் வச்ச மரங்க, நான் வச்ச மரங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவீங்க. அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் சலிச்சக்கூடாது. என்னடா குறைஞ்ச லாபமாக இருக்க, என்னடா இது, என்ன நமக்கு லைஃபு, இந்த பணம் இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணவே கூடாதுங்க. தொடர்ந்து அந்த பயணத்தை நீங்கள் விடவே கூடாது. தொடர்ந்து நீங்கள் போகணும். தொடர்ந்து அதை நீங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் என்னங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த மரமாதிரி தான் கொஞ்சம் பொறுமை காக்கணும். பொறுமை காத்து நீங்கள் அந்த விடாமுயற்சி, இன்றைக்கி இங்கே, நாளைக்கு அங்கே, நாளைக்கு அங்கே, நாளைக்கு இங்கே, அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா என்ன எங்கேயுமே நிரந்தரம் இல்லையே, எங்கேயுமே ஒரு சர்வீஸ் இல்லையே, எங்கேயுமே ஒரு தொடர்ந்து இல்லையே. ஏதோ ஒரு பக்கம் நம்மளுடைய ஊன்றுகோல் ஊனி நிற்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் சமுதாயத்தை மதிக்கிற மாதிரி உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு சொல்ல வர்றேன். பொறுமை தான் முக்கியம். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய்.